हरे कृष्णा परम जय जय श्री कृष्ण संकीर्तनम जय श्रील गुरुदेव जैव धर्म மாறாத தர்மம் நன்னடத்தை பற்றிய அத்தியாயம். 8வது அத்தியாயத்துல மூணாவது பகுதி பார்க்கிறோம். நித்யானந்த தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஹரிதாஸ் பாபாஜி அவங்க கிட்ட கேள்விகள் கேட்குறாங்க. மொத்தமா ஒரு கிராமத்து மக்கள் கேள்விகள் கேட்குறாங்க. அதுல நித்யானந்த தாஸ் இந்த கேள்வியை கேட்கிறார். கனிஷ்ட அதிகாரிகள் பெரும்பாலும் முன்னேற்றம் அடையாமலே இருக்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? ஆரம்ப நிலை பக்தியில தான் பெரும்பாலானவங்க ரொம்ப காலத்துக்கு இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை, முன்னேற்றம் இல்லை, மத்தியம நிலை, உத்தம நிலை இதெல்லாம் ஏன் அடையாம இருக்கிறாங்க? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஹரிதாஸ் பாபாஜி 100 வயது அவங்க சொல்றாங்க, அவங்க பக்திக்கு விரோதமானவங்க கிட்ட தொடர்புல இருப்பாங்க. இதனால கர்மம் ஞானம் அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருப்பாங்க. இதனால பக்தி வளர்றதுக்கான தகுதிகள் பெற வாய்ப்புகள் கிடைச்சும் மங்கி போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறார். அப்ப நித்யானந்த தாஸ் இது எப்படி நிகழுது அப்படிங்கிற ஹரிதாஸ் பதில் சொல்றார். பக்தர்கள் பக்திக்கு விரோதமானவர்கள், இந்த 2 பேரையும் வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. அவங்களுக்கு சமமா பாவிச்சு நடப்பாங்க. அதனால என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியாம ஏமாந்துடுறாங்க. அப்போ இவங்க கிட்ட இருக்கிற பக்தி குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது, நின்ன நிலையிலே நிற்கும். அப்ப நித்யானந்த தாஸ் கேட்கிறார், அப்ப எப்பதான் அவங்களுக்கு முன்னேற்றம் வரும்? ஹரிதாஸ் சொன்னாங்க, பக்த சகவாசம் இருக்க, தூய பக்த சகவாசம், அதுக்குண்டான நேரத்தை கூட்டணும். பக்திக்கு விரோதமானதுகள்ல வச்சிருக்கிற சகவாசத்தை குறைக்கணும். அப்போ முன்னேற்றம் வரும். அப்ப நித்யானந்த தாஸ் கேட்கிறார், பாவ புண்ணியங்கள்ல கனிஷ்ட பக்தனுடைய நிலை என்ன, ஆரம்ப பக்தனுடைய நிலை என்ன பாவ புண்ணியங்கள்ல? அப்போ ஹரிதாஸ் சொல்றாங்க, ஆரம்பத்துல பாவ புண்ணியங்கள் இருக்கலாம். சுய அபிமானங்களை விட்டுட்டு முன்னேறிய பக்தர்கள் சகவாசத்துல சாதனைகள் பண்ற போது பாப புண்ணியம் பண்ணக்கூடிய மனப்பாங்குகள் அகன்று போயிடும். அதுக்கப்புறம் பகவானுடைய திருப்தி மட்டுமே முக்கியம் அப்படிங்கிற நினைப்பு உண்டாகும். அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள முதன்மை பெறும்போது வளர்ந்ததா அர்த்தம் அப்படிங்கிறார். இப்போ நித்யானந்த தாஸ், ஆஹா குருநாதா, கனிஷ்ட பக்தி நிலைய சொன்னீங்க, நல்லா புரிஞ்சிருச்சு. மத்தியம பக்தருடைய தன்மைகள் அறிகுறிகளை சொல்லுங்க அப்படின்னு வேண்டார். அப்போ ஹரிதாஸ் பாபாஜி சொல்றாங்க, மத்தியம அதிகாரிகளை அனன்ய பக்தர்னு சொல்லலாம். பக்தர்கள்ட்ட அவங்க கொண்டிருக்கிற நட்பு 4 அணுகுமுறைகளோட இருக்கு. 1, ஆத்மார்த்தமா, அதாவது பக்தர்களை தன் உயிரை விட வசத்தியா மதிப்பாங்க, ஆத்ம புத்தி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து மமதா புத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்கள எனக்கு ஆத்ம சொந்தமானவங்க, எனக்கு சொந்தமான உறவு அவங்க அப்படின்னு நினைக்கிறது, மமதா புத்தி. அடுத்து இஜ்ய புத்தின்னு ஒண்ணு இருக்கு. இஜ்யன்னா அவங்கள ரொம்ப மதிச்சு நடக்கிறது, வழிபாட்டுக்குரியவங்களா நினைக்கிறது, இஜ்ய புத்தி. அடுத்த 4 தீர்த்த புத்தி. தீர்த்த புத்திங்கிறது தூய பக்தர்களை தீர்த்த ஸ்தலம் மாதிரி கருதி அவங்க கிட்ட நடந்துப்பாங்க. இது தீர்த்த புத்தின்னு பேரு. இப்படி அணுகுமுறை 4 விதமா இருக்கு. இந்த அணுகுமுறை ஆன்மீக உண்மை பற்றிய அறிவு குறைஞ்சவங்க கிட்ட, அறிவு இல்லாதவங்க கிட்ட அவங்களுக்கு இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. மத்தியம பக்தர்கள்ட்ட தான் இந்த அணுகுமுறைகள்லாம் இருக்கு. மத்தியம பக்தன் கருணை காட்டுவான் எல்லார்ட்டையும். அதாவது யாருக்கு பக்தி இல்லையோ, அந்த அறிவு குறைச்சல் இருக்கோ அவங்க கிட்ட கருணை காட்டுவான் மத்தியம பக்தன். பக்திக்கு விரோதமா இருக்கிறவங்கள புறக்கணிப்பான். இதெல்லாம் முதன்மையான பண்புகள், மத்தியம பக்தருடைய முதன்மையான பண்புகள்.
ஒரு பக்தன் சம்பந்த ஞானத்தை வளர்த்தபடி சாதனைகள் பண்ணணும். அப்பதான் பிரயோஜனம் பிரயோஜனம் வந்து அதாவது கிருஷ்ண பிரேமிங்கிறது கிடைக்கும். சம்பந்த ஞானத்தை வளர்த்தபடி சாதனைகள் பண்றானே, அந்த சாதனைகளுக்கு அபிதயன் பேரு. இதுதான் முறையான வழிமுறை. மத்தியம பக்தர் இதை வந்து நல்லா ஆய்ந்து நல்லா புரிஞ்சு நடந்துப்பார். அதனால அபராதங்கள்ல இருந்து விடுபட்டு இருக்கிற பக்தருடைய சகவாசத்தை அவர் விரும்புவார். அவங்களுடைய அடைக்கலத்தின் கீழே மட்டும்தான் மத்தியம பக்தர் ஹரி கீர்த்தனம், நாம ஜபம் மற்றும் இதர பக்த செயல்களை எல்லாம் செய்தபடி இருப்பார். இவையெல்லாம் மத்தியம பக்தருடைய முதன்மை பண்புகள் அப்படின்னு சொன்னார் ஹரிதாஸ் பாபாஜி. இப்ப நித்யானந்த தாஸ் கேட்கிறார், இரண்டாவது பண்பு என்ன? மத்தியம பக்தருடைய வாழ்வு முறை முழுக்க முழுக்க கிருஷ்ணருடைய விருப்பங்களையே சார்ந்ததா இருக்கும். அதாவது பக்திக்கு உகந்தது மட்டும்தான். அப்ப நித்யானந்த தாஸ் அவர் அபராதம் பாபம்லாம் செய்வாரா அப்படின்னு கேட்கிறார். ஹரிதாஸ் சொல்றாங்க, சில மனப்பாங்குகள் அவருக்குள்ள இருக்கலாம், ஆனா அதுக்கெல்லாம் மறையும் திசையை நோக்கி இருக்கும். ஆரம்ப பக்தியில பாபம் அபராதம் ஒரு பட்டாணி விதை மாதிரி இருக்கு, அது வளரக்கூடியது. மத்தியம நிலையில அது உடைஞ்ச பட்டாணி 2 பகுதியா ஆயிருது. பாபமும் அபராதமும் தனித்தனியா பிரிக்கப்பட்டது. இப்போ அது பிரிக்கப்பட்டுருச்சு. இனி அது வந்து வளராது. ஆனா மறையும் தேஞ்சி போறக்கூடிய நிலைமைக்கு ஆட்படுது. விதை தான், ஆனா புதை பொருள்லாம் மக்கி போயிருது. அதாவது யுக்த வைராக்கியம் பேரு அப்படிங்கிறார். மத்தியம பக்தருக்கு துறவு, அதாவது வாழ்வின் குறிக்கோள், இதுகளையெல்லாம் விட்டு விலகணும் அப்படிங்கிறது ஒரு உயிராட்டம் அவருக்கு. அதுல ஒரு பிடிப்பா இருப்பார். அப்ப நித்யானந்த தாஸ் கேட்கிறார், கர்மம் ஞானம் முக்கியமற்ற ஆசைகள், இதுல வந்து மத்தியம பக்தர்கள்ட்ட இதுகளெல்லாம் தொடர்பு இருக்குமா? கர்மத்திலேயோ ஞானத்திலேயோ முக்கியமில்லாத ஆசைகள்லயோ அவரு எப்படி இருப்பார்? அப்ப ஹரிதாஸ் சொல்றாங்க, அவைகளும் மேல சொன்ன மாதிரி படிப்படியா மறைஞ்சு போற நிலையில தான் இருக்கும். நித்யானந்த தாஸ் கேட்கிறார், அப்படின்னா அவங்களுக்கு வாழ்றதுல விருப்பம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்கிறார். ஹரிதாஸ் சொல்றாங்க, மத்தியம பக்தனை பொறுத்த வரைக்கும் இருப்பது இறப்பது முக்தி பெறுவது எதுலையுமே அவனுக்கு வந்து வெறுப்பு இருக்காது. அவங்களுடைய ஒரே எண்ணம் சதா சாதனை பண்ணணும். அதுதான் அவங்களுடைய வாழ்வு. நாமம் சொல்றது, சேவை பண்றது, அந்த கிருஷ்ணரை மையமா கொண்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வாழ்வே அதுதான். இருக்கனா இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. அப்படி நித்யானந்த கேட்கிறாரு, சரி, ஆனா அவங்க இறக்கவாது விரும்பலாம் தானே? ஸ்தூல உடல்ல இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? கிருஷ்ணர் கருணையால ஆன்மீக ரூபம் பெற்று சேவை பண்ணலாமே அப்படிங்க கேட்கிறார். அப்போ ஹரிதாஸ், சுய ஆசைகள் அவங்களுக்கு கிடையாது. முன்ன சொன்ன மாதிரியே கிருஷ்ணருடைய விருப்பம் அவங்களுடைய சித்தம். பகவானும் விருப்பம் இல்லாம, அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காதுன்னு நல்லா நம்பி இருக்கிறதுனால அவங்களுடைய சுய ஆசைகளை, விருப்பங்களை எதையுமே அவங்க வந்து வச்சுக்கிறது மாட்டாங்க. இதுதான் மத்தியம பக்தருடைய இரண்டாம் பண்பு. அப்ப நித்யானந்த தாஸ் சொல்றாங்க, நல்லா புரியுது. அடுத்து உத்தம அதிகாரி பற்றி கொஞ்சம் தயவு செய்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. ஹரிதாஸ் சொல்றாங்க, மத்தியம பக்தர்கிட்ட இரண்டாம் பண்பு எதுவோ உத்தம பக்தர்கிட்ட அது முதல்ல காணப்படுது. இரண்டாம் பண்பாக, இரண்டாம் அறிகுறியாக இருக்கிறது அவங்களுடைய உடலின் செயல்பாடுகள்ல இங்க முதல் தரமாக வெளிப்பட்டது. அதாவது பிரேமையின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ள அவங்க இருக்கிறதுனால முக்குணங்களை கடந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. அவங்க வந்து கிரகஸ்தரா அல்லது துறவியாங்கிறது அதை வச்சு நம்ம தீர்மானிக்க கூடாது. அவங்க கிரகஸ்தரா இருக்காங்க, துறவியா இருக்காங்கன்னு பார்க்க கூடாது. அவங்களுடைய பக்தியில அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்க, அதுல இருக்கிற முன்னேற்றத்தை கொண்டு மட்டுமே தீர்மானிக்கணும். விரஜபூமியில இருக்கிற குடும்பஸ்தர்கள் அத்தனை பேரும் உத்தம அதிகாரிகள் தான். சைத்தன்ய மகாபிரபு கூட நம்ம அவர் லீலையில பார்க்கலாம். அவர் கூட இருந்த பல கரகஸ்த பக்தர்கள் உத்தம பக்தர்களா தான் இருந்தாங்க. ராய் ராமானந்தா ஒரு சிறந்த உதாரணம். அப்ப நித்யானந்த தாஸ் கேக்குறாங்க, பிரபுஜி, ஒரு கரகஸ்த பக்தர் உத்தம அதிகாரியா இருக்கிறான்னு வச்சுக்கலாம். ஒரு கரகஸ்தர் உத்தம அதிகாரி, உத்தம பக்தரா இருக்கிறார். ஒரு சன்னியாசி மத்தியம அதிகாரியா இருக்கிறார்.
அப்போ அவங்களுக்குள்ள நடத்தை வந்து எப்படி அமையணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஹரிதாஸ் சொல்றாங்க, மற்ற தகுதியில பார்க்காத, பக்தி தான் தகுதி. தகுதியில தாழ்ந்து இருக்கிறவன் தகுதியில உயர்ந்தவரை மதிக்கணும், தண்டவாத் பண்ணணும். இந்த விதி மத்தியம அதிகாரிக்கு ரொம்ப பயன் தரும். ஏன்னா உத்தம அதிகாரி அடுத்தவங்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க மாட்டார். பிற ஜீவர்கள்ட்டையும் பரமாத்மாவுடைய இருப்பை புரிஞ்சுக்கிட்டு மதிச்சு நடப்பார். அதனால பக்தியை கொண்டு தகுதியை கொண்டு நடந்துக்கங்க. இப்போ நித்யானந்தர் கேட்கிறார், பக்தர்கள் பல வைஷ்ணவர்களை கூப்பிட்டு ஒருங்கிணைந்து விழாக்கள் செய்து பிரசாதம்லாம் விநியோகிக்கிறாங்கல்ல, இது வந்து நல்லது தானா அப்படின்னு கேட்கிறார். அப்போ ஹரிதாஸ் பாபாஜி நிறைய நல்லது, ரொம்ப நல்லது. ஆன்மீக சாதனைகள்ல நிறைய பேரை பங்கேற்க வச்சு சாந்த குணத்தோட விழாக்களை நடத்தணும், மகாபிரசாதம் தரணும். அதை விட்டுட்டு ரஜோகுணத்தோட சமைக்கிறது, ஆடம்பரத்தை காட்டுறதுன்னு விழா நடத்தியாச்சுன்னா குணத்தால அங்க களங்கம் ஏற்படுது. குணம் எப்பவுமே களங்கப்படுத்தும். அதனால ரொம்ப பொறுப்போடையும் கவனத்தோடையும் நடந்துக்கணும், மகாபிரசாதம் கொடுக்கணும். இது வைஷ்ணவனுடைய கடமை. இதுக்கெல்லாம் தயார்னா வைஷ்ணவ சேவை செய்யுங்க அப்படிங்கிறார். அப்போ நித்யானந்த தாஸ் கேட்குறாங்க, பரம்பரை வைஷ்ணவர்கள்னு இருக்காங்கல்ல, பரகாசி அப்படிங்கிற ஊர், இன்னும் பல இடங்கள்ல பாரம்பரியமா குடும்ப பழக்கத்துல அவங்க வைஷ்ணவர்களா இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் பெரும்பாலும் கனிஷ்ட அதிகாரிகள் மாதிரி தான் இருக்காங்க. வைஷ்ணவ சேவைங்கிற பேர்ல உபசரித்து மகா பிரசாதம் இவங்களும் கொடுக்கறாங்க. இதையெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டார். அப்போ ஹரிதாஸ் சொல்றாங்க, அந்த வைஷ்ணவ வாரிசுகள் சுத்த பக்தியை ஏத்துக்கிட்டவங்களான்னு பார்க்கணும். அப்போ நித்யானந்தா சொல்றாங்க, இல்ல, அவங்க தங்களை தாங்களே வைஷ்ணவன் சொல்லிக்கிறாங்க. சிலர் கௌபீனம் கூட அணிஞ்சு எளிமையாவும் இருக்கிறாங்க. இவங்களுக்கு மதிப்பு தரணுமா, கௌரவம் தரப்படணுமா அப்படின்னு கேட்கிறார் நித்யானந்தாஸ். ஹரிதாஸ், கனிஷ்ட பக்தர்களுக்கு யார் உண்மையான வைஷ்ணவன் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாது. இது ஒரு பழக்கமா வந்துருச்சு. கௌரவம் வந்து உண்மையான வைஷ்ணவன் தரப்பட்டா அது சமுதாயத்துல நன்மை தரும், தனக்கும் நன்மை தரும். வாரிசுகள் அப்படிங்கிறது ஒரு சின்ன தகுதி தான். தூய பக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அவங்க மதிக்கப்படணும், அதுதான் நல்லது அப்படின்னார். அப்ப நித்யானந்த தாஸ் சொல்றார், ஒரு வைஷ்ணவ வாரிசு உலகியல்வாதியாக மட்டும் இருந்தா அவரை எப்படி எடுத்துக்கிறது? ஹரிதாஸ் சொன்னாங்க, சிஷ்டாஷ்டகத்துல மகாபிரபு சொல்லி இருக்கிறாங்க, திருநாதபி சுனிசேனா தரோரவி சகிஷ்டுனா அமானினா மானதேனா கீர்த்தனியா சதாஹரி. தெருவுல கிடக்கிற ஒரு புல்ல மாதிரி தன்னை முக்கியம் இல்லாததா கருதணும், மரத்தை போல சகிப்போட இருக்கணும், மரியாதையை எதிர்பார்க்க கூடாது, அடுத்து பிரத்தியாருக்கு மரியாதை கொடுக்கணும், எல்லா ஜீவனுக்கும் தரணும். இந்த மனப்பாங்கு அமைஞ்சா மட்டும்தான் தூய நிலையில இடையறாம அரிநாமத்தை சொல்ல முடியும். இத நினைவுல எப்பவுமே வச்சுக்கங்க. அனைவருக்கும் உள்ள மரியாதைய அப்படிங்கிறது தனி, எல்லாருக்கும் உள்ள மரியாதைங்கிறது தனி. அந்த சாதாரண மனிதர்கள், ஜீவராசிகள், இவங்களுக்கெல்லாம் மதிப்பளிக்கிறது அப்படிங்கிறது தனி. அவங்கெல்லாம் சாதாரணமானவங்க. ஆனாலும் தொடர்ந்து நாமம் சொல்ல இந்த தன்மைகள் வந்து ஒரு தகுதியாக மகாபிரபால சொல்லப்படுது. பொதுவா கர்வம் இருக்கிறவன் இந்த மனப்பாங்குகளை உள்ளத்துல கொண்டு வர முடியாது. அதனாலதான் கர்வத்துல இருந்து முற்றிலும் விடுபட சைத்தன்ய மகாபிரபு மரியாதை கொடு, பெற நினைக்காத அப்படிங்கிறார். இந்த எண்ணங்கள் சதா மனசுல குடிகொண்டு மனதை வந்து அலக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். தன்னை பற்றிய ஒரு பெருமையான எண்ணங்கள் கர்வமா மாறுது. இத்தகு பெருமைவாதிகளை உலகம் வந்து மதிக்கும், மரியாதை செய்யும். நாம் அது போல விரும்பக்கூடாது. நான் எனக்கு வந்து மதிப்பு வேணும் அப்படி இப்படின்னு விரும்பக்கூடாது, அதுக்காக அலையக்கூடாது. தன்னை ஒன்றுமற்றவனாக, தீனனாக, மதிப்பற்றவனாக, ஆதரவற்றவனாக ஒருத்தன் கருதணும். கிறிஸ்தவர்கிட்ட அப்படிதான் அவன் நடக்கணும். அதே சமயம் மக்கள்கிட்ட இவங்கெல்லாம் கடவுள், இவங்களை வந்து கடவுள் எந்த நிமிஷமும் எந்த கணமும் அவங்களுக்கு வந்து சேவைக்கான வாய்ப்பை தரலாம். எந்த நிமிஷமும் அவங்க சரணாகதி பண்ணலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால பிரத்தியார மதிச்சு நடக்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. நீங்க மதிக்கிற போது பணிவு உங்களுக்குள்ள தானாகவே வருது. நீங்க தரக்கூடிய மதிப்பு கிறிஸ்தரையும் குருவையும் நிமித்தமாக கொண்டது.
அதை மறந்துடாதீங்க அப்படிங்கிறாரு. அப்ப நித்யானந்தாஸ் கேட்கிறாரு, பணிவு இரக்கம் இல்லாம வைஷ்ணவர் ஆக முடியாதா? ஒருத்தன் வைஷ்ணவர் ஆக முடியாதா? பணிவு இரக்கமும் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஹரிதாஸ், ஆமா நிச்சயமா ஆக முடியாதுங்கிறார். நித்யானந்தாஸ், பக்தி தேவி இந்த பணிவு இரக்கம் எனும் நற்குணங்களை சார்ந்துதான் இருக்கிறாளா? இந்த பக்திங்கிறது பணிவையும் இரக்கத்தையும் சார்ந்துதான் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஹரிதாஸ், இல்ல, பக்தி சுதந்திரமானது, அது அழகுபடுத்தும் ஆபரணம். பக்தி எந்த நல்ல குணத்தையும் சார்ந்தது கிடையாது. பணிவும் இரக்கமும் கூட இரு தனித்தனி குணங்கள்னு சொல்லக்கூடாது. ஒன்று உள்நோக்கி இருக்கு, அடுத்தது வெளிநோக்கி இருக்கு. அதான் பக்தி வர வர இந்த குணம் கிருஷ்ணர் பாதங்கள் இருந்து நமக்கு உண்டாகுது. ஆனா அந்த பணிவு இரக்கம் ரெண்டுமே பக்திக்குள்ள அடங்கினதுதான். நான் கிருஷ்ணருடைய தாசனுக்கு தாசன், நான் வேற எந்த ஆதரவும் இல்லாதவன், எதுவுமே எனக்கு கிடையாது, கிருஷ்ணர் தான் எனக்கு எல்லாம், இந்த மனப்பாங்கோட பக்தி வெளிப்படுத்தப்பட்டா அந்த இதயத்துல பணிவு இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு தைன்யம் அப்படின்னு பேர். கிருஷ்ணதாஸ் அல்லது கிருஷ்ண சேவைக்காக உலகத்துல எல்லா படைப்புகளும் உண்டாகி இருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல எல்லாத்தையும் கிருஷ்ணதாஸாக எண்ணி கிருஷ்ணரை மையப்படுத்தி பார்க்கக்கூடிய இதயம் மென்மையாகி போயிருது. அந்த இதயத்தை எதுக்காக மென்மையாக்குறோமே அதுக்கு இரக்கம்னு பேர். கிருஷ்ணரை நோக்கி தைன்யம், கிருஷ்ணர் நிமித்தமா தயை, இப்படி உள்ள மென்மையான இதய மனப்பாங்குக்கு தான் பக்தின்னு பேரு. பக்தினா இந்த ரெண்டும் தான். பணிவுக்கும் இரக்கத்துக்கும் நடுவுல ஒரு பாவனை இருக்கு, அதுக்குதான் க்ஷமான்னு பேரு. மன்னிப்புக்கும் குணம். நானே ஒண்ணும் இல்லாதவன், நான் எப்படி யாரையும் தண்டிக்க முடியும்? இந்த மனப்பாங்கு இரக்கத்தோட கலக்கும் போது மன்னிக்கும் பாவனை அங்க உற்பத்தி ஆகுது. அதனால மன்னித்தல் பக்தியில சேர்க்கப்பட்டு இருக்கு. கிருஷ்ணர் தான் பரம சத்தியம், ஜீவர்கள் கிருஷ்ணதாசன் அப்படிங்கிறது சத்தியம். ஜட உலகு ஜீவர்களுடைய தற்காலிகமான தங்கும் விடுதி. இந்த உண்மைகள் கிருஷ்ணரோட இருக்கிற உறவுல மட்டும்தான் புரிய வரும். இந்த மாறாத உண்மை மற்றும் பணிவு, இரக்கம், மன்னிப்பு, இந்த 4 குணங்களும் பக்திக்குள்ள முக்கிய லட்சணங்களாக இருக்கு. அப்ப நித்யானந்தாஸ் அப்படி வணங்குறாரு. வணங்கிட்டு அடுத்த மதத்துக்காரன்ட்ட நாம எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ ஹரிதாஸ் சொல்றாங்க, ஸ்ரீமத் பாகவதம் 1:2:26 இதை பத்தி இருக்கு. நாராயண கலா சாந்த பஜந்தி ஹி அனசூயவே. அவதூறு பேசக்கூடாது, அவதூறு கூடாது. மனசுல இருக்கிற பொறாமையால அவதூறு நிகழுது. அதுல இருந்து விலகி இருந்து பரம ஆனந்தத்தோட பகவான பக்தர்கள் வழிபடுறாங்க. உண்மையிலே பல மதங்கள் கிடையாது, அடுத்த மதம்லாம் சொல்ல ஒண்ணும் இல்லை. ஜீவனுக்கு ஒரே மதம், ஒரே தர்மம், பகவானுக்கு அவன் தொண்டனா இருப்பான், அவ்வளவுதான். அதற்கான தடைகளை போக்கும் செயல்கள் மற்றும் வளர்க்கும் செயல்கள், இதுகெல்லாம் வைஷ்ணவ தர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. தர்மம்னாலே ஒழுங்குமுறை, ஒழுங்கின முறை கிடையாது, ஒழுங்குமுறை. எந்த ஒழுங்கும் வைஷ்ணவத்துக்கான படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லலாம். தூய பக்தியை நோக்கி கூட்டிட்டு போற எந்த தர்மத்தையும் மதத்தையும் பக்தியாக அதன் அளவுக்கு தக்க மரியாதை காட்டலாம். அதே சமயம் பக்தியை திரிபடைய செய்யக்கூடிய தர்மம்னு சொல்லப்படுகிற பெயரளவு விஷயங்களை நாம பொறுத்துக்க கூடாது. பக்திக்கான சொந்த முயற்சிகளை தொடர்ந்து பண்ணணும். இதர மதத்தவர்கள்ட்ட பொறாம காட்டக்கூடாது. காலம் கனியும் வரை இனிமை வராது. காலம் வரும்போது இதர தர்மத்தவர்களும் வைஷ்ணவ தர்மத்துக்குள்ள வந்துருவாங்க, இதுல சந்தேகம் இல்லை அப்படிங்கிறார். அப்ப நித்யானந்தாஸ் கேக்குறாங்க, வைஷ்ணவ தர்மத்தை பிரச்சாரம் செய்யறது நம் கடமையா அப்படின்னு கேட்டார். ஹரிதாஸ் பாபாஜி சொல்றாங்க, நிச்சயமா அது நம்ம கடமை தான். சைத்தன்ய மகாபிரபு நமக்காக அதை சொல்லி இருக்கிறார். ஆதிலீலா 7:92 இருக்கு. எனவே நீங்கள் எங்கு சென்றாலும் யாரை சந்தித்தாலும் கிருஷ்ண பிரேமை எனும் தெய்வீக அன்பின் பலன்களை விநியோகம் செய்யுங்கள், இது நான் உங்களுக்கு இடும் கட்டளை அப்படின்னு மகாபிரபு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் தகுதியற்ற மக்களுக்கு கிருஷ்ணநாமத்தை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்லலை. தகுதியற்ற மக்களுக்கு கிருஷ்ணநாமத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கணும். முதல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு தேவையான தகுதிகளை தரணும், அதுதான் அங்க கவனிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஹரிநாமம் தரலாம். புறக்கணிக்கப்பட வேண்டிய இடத்துல மகாபருடைய இந்த வார்த்தை பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது பக்திக்கு விரோதமாக செயல்பட்டவங்களை புறக்கணிக்கும் போது இந்த சைத்தன்ய மகாபருடைய கூற்று பின்பற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அத்தகைய மக்களுக்கு பக்தியை பிரச்சாரம் செய்ய முயற்சி பண்ணோம்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பக்தி
வளர்றதுக்கு அவன் செய்யற முயற்சியே தடையா போயிடும் அப்படிங்கிறார். இப்படி ஹரிதாஸ் பாபாஜி சொல்ல நித்யானந்த தாஸ் பரவசத்தோட அந்த அமிர்த வார்த்தைகளை கேட்டுட்டு அவருடைய திருவடிகளில் விழுந்து வணங்கி உருண்டு புரள்றார். அப்போ அங்க கூடியிருக்கிற வைஷ்ணவர்கள்லாம் உரத்த குரல்ல ஹரிநாமத்தை சொன்னாங்க. பாபாஜிக்கு தண்டவத் பிரணாம் பண்ணாங்க. தனிமையாக அமைந்திருந்த அந்த சோலையில அன்னைக்கு இவ்வளவு உன்னத விஷயங்கள் தெளிவுக்கு வந்துச்சு. வைஷ்ணவர்கள் பரம சாந்தியோட அவங்கவுங்க இருப்பிடங்களுக்கு திரும்பி போறாங்க. இப்படியாக 8வது அத்தியாயம் பூர்த்தி ஆகுது. ஹரே கிருஷ்ணா.